தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்ததை கொண்டாடும் வகையில் சாலையில் ஆடு வெட்டிய திமுகவினரின் செயலை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு வாரத்தில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. கோவை மக்களவை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட்டு தோல்வியடைந்ததை அடுத்து திமுகவினர் பல இடங்களில் ஆட்டின் கழுத்தில் அவரின் புகைப்படத்தை அணிவித்து சாலையில் அந்த ஆட்டை வெட்டி கொண்டாடினர். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ் பொதுநல மனு ஒன்றை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே தமிழக அரசிடமும் காவல்துறையிடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதித்துறை நடுவர் விசாரணை செய்தார். தமிழக ஆளுநர் RN ரவி 5 நாட்கள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். ஆளுநரின் டெல்லி பயணம் அவருடைய சொந்த பயணம் என்று கூறப்படுகிறது. டெல்லியில் 5 நாட்கள் தங்கியிருக்கும் ஆளுநர் ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் ஆளுநரின் டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் என நிதித்துறை செயலருக்கு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக பள்ளிக்கல்வி பணியில் இணை இயக்குநர்கள் 9 பேருக்கு நிர்வாக நலன் கருதி இடமாறுதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் வெளியிட்ட அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவுடிகள் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் பொருட்டு காவல்துறையின் நடவடிக்கை கடந்த ஒரு வாரமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னையில் கடந்த 2 நாட்களில் 77 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரவுடிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தொடரும் என காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல்துறையில் ரவுடிகள் மற்றும் குற்ற பின்னணி கொண்டவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருநகர காவல் ஆணையர் அருண் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு முடிந்த பிறகு இருக்கும் காலியிடங்களை பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பின்பற்றப்படுவதை போன்று நேரடி சேர்க்கை முறையில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர்கள் 7 பேர் கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கொத்துக்கவுண்டன்புதூர் பகுதியில் தங்கி பணிபுரிந்து வந்துள்ளனர். இவர்களில் அழகுராஜா என்பவர் சில தினங்களுக்கு முன்பு லாரி ஓட்டும் போது விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் அவர் கடும் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டில் இருந்த பெட்ரோலை எடுத்து அழகுராஜா தீக்குளித்துள்ளார். அப்போது பெட்ரோல் கேனை அழகுராஜா வீட்டில் தூக்கி எறிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் வீட்டில் இருந்த மற்ற பொருட்கள் மீதும் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. இதில் வீட்டில் இருந்த அனைவரது மீதும் தீ பற்றிய நிலையில் அழகுராஜா உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் தீக்காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேரின் உடல்நிலை மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் சாக்லேட் வாங்கி தருவதாக கூறி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த கூலி தொழிலாளிக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு மக்களுக்கு திமுக தரும் பரிசு மின்கட்டண உயர்வா என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் மின்கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள மேடை அமைக்கும் பணிக்காக இஸ்ரோ சார்பில் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்பவரது மனைவி ரூபின் ஷா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகராக உள்ளார். இவர் கும்பகோணம் மாநகராட்சி 24வது வார்டு கவுன்சிலராக உள்ளார். அலெக்ஸின் வீட்டில் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாக கும்பகோணம் மேற்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அலெக்ஸின் மனைவி மாநகராட்சி கவுன்சிலராக உள்ளதால் அவரது வீட்டில் சோதனை செய்வதற்காக அனுமதி வேண்டி கும்பகோணம் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து கும்பகோணம் மேற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் அலெக்ஸ் வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் போது வீட்டில் உள்ள ஒரு அறையில் கட்டிலுக்கு அடியில் சிலர் பதுங்கி இருப்பது போலீசாருக்கு தெரிய வந்தது.
அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் கெயில் ஆண்டனி, அர்னால்டு ஆண்டனி, அருண்குமார், பால்சாமி ஆகிய 4 பேர் என்பதும், இவர்கள் 4 பேரும் கொலை முயற்சி வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் இங்கு பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது. அவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுடனான சண்டையில் படுகாயமுற்ற இராணுவ வீரர்கள் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநில முதலமைச்சர்களுடன் தொலைபேசியில் உரையாடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். அஸ்ஸாமில் வெள்ளம் மற்றும் மழை தொடர்பான அசம்பாவிதங்களில் இதுவரை 109 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலத்தின் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுமார் 6 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.